தயவு செய்து வெளிப்படுத்துகிற விசேஷம் புஸ்தகம் எடுத்துக்கொள்வோம். சரி, முதலாக நாம் என்ன சொன்ன 4 ஜீவன் அதை குறித்து நான் பேசும்போது அது 4 ஜீவன் பூலோகத்திலே இருக்கப்பட வேண்டும் என்று நான் சொன்னேன். The fall living creature is emerging through the body of Christ. அப்படின்ற அந்த 4 ஜீவன் பரலோகத்திலே அது காட்சியாய் காண்பிக்கப்பட்டது. ஆனால் அது காட்சியாய் இல்லை, அது பூலோகத்திலே மெய்யாகவே கிறிஸ்துவுடைய சரீரத்திலே உருவாக்கப்படணும். It must be formed and formulated in the body of Christ. அந்த 4 ஜீவன் யாருடைய சுபாவத்தை காண்பிக்கிறது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. The entire fall living creature is become the expressions of the one who sit at the throne. அந்த சிங்காசனத்திலே மீட்டிருக்கிறவரை தான் காண்பித்தது. அதே மாதிரி பூலோகத்திலே அந்த 4 ஜீவனுடைய சுபாவம் சபைக்குள்ளே உருவாக்கப்பட வேண்டும். அந்த சுபாவம் ஏன் உருவாக்கப்பட வேண்டும்னா 4 சுபாவத்தின் 4 விதமான கோணத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிற நாட்கள் தான் இந்த கடைசி நாட்கள். நான் நம்புகிறேன் ஆவியானவர் தீவிரமாக இதை செய்து கொண்டிருக்கிறார். The Holy Spirit is very much in a place of urgency. இதை சீக்கிரமாக ஏன் அதை கடந்த சில காரியங்களை நான் தொடர்ச்சியாக இதை சொல்ல விரும்புகிறேன். சரியா? இன்றைக்கி மறுபடியும் வெளிப்படுத்துகிற விசேஷம் 4 இது ஒரு முகவரியாய் சொன்னேன். அப்போ உங்களுக்கு தெரியும் எங்கே போகிறேன்னு. வெளிப்படுத்துகிற விசேஷம் 4 அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். முதலாக நாம் என்ன செய்வோம்? சிங்காசனத்தை குறித்து ஒரு சில காரியங்களை நான் இன்னைக்கு புதிய காரியங்களை வலியுறுத்த விரும்புகிறேன். I want to emphasize something new about the throne. சரியா? முதலாக நம்ம பார்க்கலாமா? முதலாக வாசிப்போம். வெளிப்படுத்துகிற விசேஷம். உடனே ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிக்கிற கல்லுக்கும் மரகதத்துக்கும் ஒப்பாய் இருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. சரி, முதலாக நான் பார்த்தோம் உடனே ஆவிக்குள்ளானேன். அதுக்கு பார்த்து நான் பேசுறேன். இந்த வெளிப்படுத்துகிற விசேஷ புத்தகம் பார்த்து 3 இடத்திலே சொல்லப்படுது. வெளிப்படுத்துகிற விசேஷம் 1 அதிகாரத்தை வாசிக்க 10 வசனத்தை சொல்லுது, யோவான் ஆவிக்குள்ளானான். He was in the spirit, that's why he had a revelation of Jesus Christ. அப்படினா என்ன சொல்றேன்னா, if you want to have a really experience Jesus, you must learn to be in the spirit. அது விளங்கணும் உங்களுக்கு. வெளிப்படுத்துகிற விசேஷ புஸ்தகத்தை அநேகர் குழப்பி விடுறாங்க. என்ன தெரியுமா? வருகிற காரியங்களை குறித்து தான் அதிகமாக பேசுகிறார் ஒழிய வெளிப்படுத்துகிற விசேஷம் வருகிற காரியங்கள் மாத்திரமல்ல, ஒரு நபரை காண்பிக்கிறது. The book of Revelation is not about the events that is about take place. It is about revealing a person called Jesus Christ. இதை மையமாய் நாம் அறிந்து கொண்டோம் என்றால் நம்முடைய ஜீவியம் மாறிடும். முதலாக என்ன பார்த்தோம்? The first thing, யோவான் ஆவிக்குள்ளான பிறகு இயேசுவை தரிசித்தான். And I and you need to have a revelation of Jesus Christ. எத்தனை பேர் நம்புறீங்க? இதை குறித்து கொஞ்சம் வலியுறுத்த விரும்புகிறேன். I don't know why the Holy Spirit is asking me to do. You see, unless a church have encountered the new revelations. When I say new revelation, இங்க பார்த்தீங்களா யோவானுக்கு பூலோகத்திலே இயேசுவோடு நடந்தான். He had a walk with Jesus. But when you see in the book of Revelation, செத்தவனை போல விழுதான் சொல்றார். He fall like a dead man. ஏன்? இதுவரைக்கும் காணாத விதத்திலே இயேசுவை கண்டான். So I believe that the church need to become a dead man. Why? When church become a dead man, they will dead in the flesh and they will rise in the spirit. But only when you encounter Jesus. விளங்க உங்களுக்கு? அதுதான் ஆவிக்குள்ளாகிற ஒரு அனுபவத்தை பார்த்தேன். 10 வசனத்தை 4 வசனத்தை பார்க்கும்போது அவன் ஆவிக்குள்ளான பிறகு என்ன பார்த்தான்? சிங்காசனத்தை பார்த்தான். The reason why he was caught in the spirit, God wanted to show him the throne. ஏன்? ஏன்னா பூலோகத்திலே நிறைய சம்பவங்கள் நேரிட்டு. நான் போன வாரம் சொன்னேன். என்ன சம்பவம்? ரத்த சாட்சிகள் அநேகர் மரித்து போறாங்க. இப்போ ஆப்கானிஸ்தானில் நடக்க தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பார்க்குறீங்க? The persecution is began. அதாவது இந்த காரியங்கள் நமக்கு அவசியமாக இருக்குது. இரத்த சாட்சியில் அநேக மரித்து போகிறார்கள். யோவானை கொலை செய்கிறதுக்கு எரியிற எண்ணெயில் போட்டார்கள், ஒன்றும் செய்ய முடியல. கடைசியில் பத்மோஸ் அனுப்பினார். அந்த மத்தியிலே ஆண்டவர் யோவானுக்கு ஒரு காரியம் சொல்றாரு. You see, when you are in the spirit, then you will have throne room experience. எப்பொழுது நாம் ஆவிக்குள்ளாக கற்றுக்கிட்டோம் என்றால் சிங்காசனத்தின் அனுபவங்கள் நமக்குடைய வாழ்க்கை வரும். ஏன்? சிங்காசனத்தின் அனுபவம் பெற்றாதான் பூலோகத்திலே யார் ஆழ்கை செய்கிறார் என்று நம்ம. The reason why God wants to show the throne, இந்த 4 வசனத்தை வாசிப்பாய் சிங்காசனம் 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 பல முறை சொல்லப்படுது. Because unless you and I have revelation about the throne, you will never reign and rule in these situations. விளங்க உங்களுக்கு? சிங்காசனத்துடைய அப்போ ஆவிக்குள்ளான பிறகுதான். அதே மாதிரி 17 அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் ஆவிக்குள்ளான பிறகு என்ன சொல்லுது? When he get in the spirit, he was carried by the spirit.
Now, how many of you know that in this last day, you and I need to be carried by the Spirit? நான் என்னோட செய்தி வேற, ஆனால் ஏன் தெரியல ஆவியான இதை பேச சொல்கிறார். You must learn to be translated in the Spirit. தெரியுமா உங்களுக்கு? ஆவியிலே நாம் கடந்து போக முடியும். எத்தனை தெரியும்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசித்து பாருங்க. பிலிப் என்ற மனிதன் இருந்தான். அவன் சமாரிய பட்டத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது ஆவியான அப்படியே தூக்கிட்டு போயிட்டாரு. எங்க? வனாந்தரத்துக்கு. இருக்கா? He was translated from Samaria to the wilderness. That was an experience that the Spirit of God brought him. ஆனால் அந்த வேதத்தை வாசிக்கும் போது நம்ம வேதத்தோட விட்டுறோம் ஒழிய நம்முடைய சொந்த வாழ்க்கையில் அனுபவத்தில் இல்லை. அண்ட் இசைக்கேல் புஸ்தகத்தை வாசித்து பாருங்க. இசைக்கேல் எங்கே இருக்கிறான்? He was in the Babylon. அடிமை கைதியா இருக்கிறான். அந்த கைதி மத்தியில் ஆவிக்குள்ளாகி எங்க போறான்? எருசலேமுக்குள்ளே கடந்து போய் ஆலயத்தில் நடக்கிற சம்பவத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார். He was transported. So I want to tell you, in this last day, God wants to bring us transporting experience. ஆவிக்குள்ளார் அப்படின்னா எடுத்துக்கொள்கிறது. இது நடக்கும். இது நடக்கும். எனக்கு தெரிந்த ஒரு தேவ மனுஷன் மரித்து போயிட்டார். பிரபலமான ஆளு. அவருடைய புஸ்தகத்தில் வாசித்து பார்த்தீங்க, இந்த அனுபவங்களும் அவருடைய வாழ்க்கையில் இருக்குது. அவர் படுக்கையில் இருக்கும்போது, உறங்கி இருக்கும்போது கனவில் என்ன இது ரஷ்யா தேசத்துக்குள்ளே நுழைந்து அந்த ரஷ்யா தேசத்தில் இருக்க அநேக ஜனங்களுக்கு ஊழியம் செய்கிறாரு. சில பேர் கை துண்டா போயிட்டு கால் துண்டா போய் இப்படிப்பட்ட நிலைமை அவருக்கு மத்தியில் அந்த கனவில் ஊழியம் செய்கிறார். பக்கத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரோடு இருக்கிறார். அந்த ஊழியத்தை செய்து விடுக அவர் கனவில் திரும்பி வராரு. ஓகே, ஆனால் உண்மையிலே ஆவியில் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார்ந்து அவர் எழுந்தரிச்சு பிறகு தான் தெரியும். ஏனென்றால் அவர் படுக்கை பூரா மணலாக இருந்துச்சான். The sense which was there, that means he was transported. அப்படி என்றால் இந்த அனுபவங்கள் இந்த கடைசி நாட்களே நடக்கும். பிரியமானவர்களே, என்ன சொல்லுகிறேன் என்றால், உங்கள் ஆவி மனிதனை நீங்கள் உருவாக்கினீர்கள் என்றால், you will be a man that God can transport you to different nations. தேசத்துக்களை கொண்டு போய் அந்த தேசத்துக்காக ஜெபிக்கும்படி அனுபவத்தை கொடுப்பார். That's what is the book of Revelation is all about showing. எத்தனை பேர் விளங்குது? அப்படி என்றால் ஆவிக்குள்ளாக அனுபவத்தை நீங்களும் நானும் நாட வேண்டும். அது நாடு மட்டுமல்ல, அதை உருவாக்க வேண்டும். இட்ஸ் a development. ஆவியிலே உருவாக்காவிட்டால் இந்த அனுபவம் இருக்காது. You can be transported in the Spirit. எனக்கு தெரிஞ்ச ஒரு தேவதாசன் இருக்கிறாரு. அவர் ஒரு முறை ஜபத்தில் இருக்கும்போது ஆண்டவர் அவரை சுமந்து வேறு தேசத்துக்கு கொண்டு போய் அந்த வீட்டுக்குள்ளே நுழைந்து அந்த வீட்டில் நடக்கிற அக்கிரமங்களை எல்லாத்தையும் ஆண்டவர் அவர்கிட்ட காண்பிக்கிறாரு. காண்பித்து அதை சொல்றாரு. Now that's how was Ezekiel experience. அப்போ அனுபவங்கள் இப்போ நடந்துட்டு இருக்கு பிரியமானவர்களே. இது கடைசி நாட்களில் அதிகமாய் நடக்கும். God wants to do. ஆனால் உங்க ஆவி மனிதனை உருவாக்க தெரியாவிட்டால் you will never experience that. அதுதான் வெளிப்படுத்துகிற விசேஷம். ஸோ 3 கோணத்தை பார்க்குறோம். 1ஆம் அதிகாரத்திலே அவனுக்கு ஆவிக்குள்ளாக இயேசுவை குறித்து பார்க்குறான். இயேசு 7 சபைகளுக்கு எழுதுகிற நிருபத்தை எழுதுறான். அதன் பிறகு 4ஆம் அதிகாரத்தில் ஆவிக்குள்ளாகிறான். என்னது? வரப்போகிற காரியங்களை சிங்காசனத்திலிருந்து பார்க்குறான். From the throne you see all the things that is going to happen in the global. உலகத்தில் என்ன நடக்கும்போது பார்க்குறான். 17ஆம் அதிகாரத்தில் ஆவிக்குள்ளாகிற பிறகு the Spirit was carrying him out of the wilderness. அப்படின்ற கடைசி நாட்களிலே அந்த அனுபவத்தை தான் வெளிப்படுத்துகிற விசேஷம் சொல்லுகிறது. பிரியமானவர்களை, வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை வைத்து நிறைய பேர் கொலைப்படி பண்ணுறாங்க. Let me tell you, this is what I'm talking about, this book of Revelation. சரி, சிங்காசனத்தை பார்த்தோம். ஆவிக்குள்ளார், இந்த ஒரு வார்த்தையை பாருங்க. ஆவிக்குள்ளார் வார்த்தையை பாருங்க. எவ்வளோ நேரம் எடுத்துட்டேன். ஓகே, அடுத்து வாசிங்க சார். அந்த 4 சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண் வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன் முடி சூற்றி அந்த சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. சரி, ஓகே, அதிக நேரம் எடுத்தோம். Let me give you explanations. ஒரு காரியத்தை ஆண்டவர் உணர்த்தினார். That's touch my heart. என்ன தெரியுமா? வாசிப்போம் 6ஆம் வசனத்தை. அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்கு கோப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. சிங்காசனம் எங்கே இருந்தது? The throne was in the center. Now look at me. The throne is not only in the heaven, the throne is in your life.
எத்தனை தெரியும்? சிங்காசனம் பரலோகத்தில் இருக்க மட்டுமில்ல, சிங்காசனம் உங்களுக்குள்ளே வந்து விட்டது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்போது உங்களுடைய வாழ்க்கையில் வந்துட்டாரா, he has taken the throne of your life. But கேள்வி, Jesus want the throne to be center, not the side. சிங்காசனத்தை சைடில் வலது பக்கம் இடது பக்கம் வைக்கிறது இல்லை, நடுவில் இருக்க வேண்டும். அப்படி என்றால் சிங்காசனம் எப்போது நடுவில் இருந்தால் அவர் ஆள்கை செய்கிற ஒரு காட்சியை தான் அது காண்பிக்கிறது. அப்போ இயேசு இவங்க யோவானுக்கு இன்னொரு வெளிப்பாட்டை ஆண்டு கொடுக்குறாரு. என்ன சொல்றாருன்னா, 7 சபைகளுக்கு இந்த நிருபத்தை போகும்போது, அந்த நிருபம் போகும்போது ஒரு காரியத்தை ஆவியான தேவன் இந்த சபைக்கு வலியுறுத்துறார். எங்க சிங்காசனத்திலே நடுவிலே இருக்கிறபடினா பரலோகத்திலே சிங்காசனம் உன் வாழ்க்கையிலே நடுவா இருக்க வேண்டும். சிங்காசனம் உன் வாழ்க்கையை நடுவா இல்லாவிட்டால் he is not ruling and reign. நீர் உட்கார்ந்திருக்கிறீர், you are in the throne. Wow, that's touched me. அது என் உள்ளத்தை தொட்டது. Wow, என்னுடைய எல்லா வாழ்க்கையிலும் he must in the throne. எனக்கு ஏன் இதை சொல்றேன்னா, I felt the Holy Spirit saying this. Some of your life is mess. உங்களுடைய வாழ்க்கையில் சில இடங்களிலே பாதிப்பு அழிவு இருக்கிற காரணம் என்ன தெரியுமா? சிங்காசனம் நடுவில் இல்லை. Today is the day that if you decided say, God, I want to clear every mess, எல்லா விதமான அழிவுகள், எல்லா விதமான பாதிப்புகள் என் குடும்பத்தில் என்னுடைய வாழ்க்கை அகன்று போகணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி, சிங்காசனத்தை நடுவில் கொண்டு வந்துருங்க. He wants center. நான் இன்னொரு அருமையான காரியம் தெரியுமா, அந்த சிங்காசனத்தின் நடுவிலே 4 ஜீவன் அவரை சுற்றி இருக்கிறாரா. வா, that's a picture. அப்படின்னா சிங்காசனம் நடுவில் இருக்கு, இதான் சிங்காசனம் வச்சுங்க. இந்த சிங்காசனை சுற்றி என்ன யாருக்கா? ஒரு சின்ன வட்டம். யாரு? 4 ஜீவன்கள். And let me tell you, அங்கே 3 வட்டங்கள் உண்டது. There 3 circles was there. இது இந்த காலையில் எனக்கு இது பூம் அடிச்சேன்னா, வா, எந்த சர்க்கிள்கள் இருக்க போறீங்க நீங்க முடிவிடுங்க. ஓகே, வாசிப்போம். 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவர்களுடைய இலக்கம் 10,000 ஆகவும் 1000 என்ன பார்க்கிறோம்? Let me explain to you. There's 3 circles there. The circle number 1 is all the angels. Like, yeah. The circle number 2, the 24 elders, 24 மூப்பர்கள். முதல் சர்க்கிள் யாரு? Angels. கேரம் நம்பர்ஸ் அப்படிதான் போட்டிருக்கு. That's massive crowd. ஆனா அந்த இன்னொரு சர்க்கிள் பார்த்தீங்கன்னா 24 பேர் தான். That's 24. ஆனா இன்னொரு சின்ன சர்க்கிள் பார்த்தீங்கன்னா 4 ஜீவன். Wow. These 4 living creatures go beyond the 2 circle and go into the inner circle. அப்ப ஆண்டவர் இதுதான் சொன்னாரு, I want my church to come to a place of inner circle. 4 ஜீவன் எப்படி சிங்காசனத்துக்கு நெருக்கமாக இருந்தபடினால் தான் அந்த சிங்காசனத்திலே உட்கார்ந்தவருடைய முக பிரகாசம் அவர்கள் மூலமாக வெளிப்பட்டது. Because of all living creatures so close to the throne, and because so close the person who sits in the throne, they have no choice, they have to reflect the expression of the person in the throne. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு? The more you get closer to the throne, the more you attach the throne. இந்த 4 ஜீவனுடைய சுபாவம், இந்த 4 ஜீவனுடைய சுபாவம், இயேசுடைய சுபாவம், தன்மை, வலிமை உனக்குள்ளே வெளிப்படும். ஆனால் 24 மூப்பர்கள் இல்லை. The 24 elders was not closer. Wow. So கேள்வி, இது எப்படி வெளிப்பட்டது தெரியுமா எனக்கு? What was this? No? இயேசுடைய சீசர் பாருங்க, 12 சீசர்கள் பெரிய சர்க்கிள், 3 சீசர்கள் 24. ஆனா ஒருவன் தான் யாரு? மார்பிலை சாய்ந்தான், யோவான். That's why he have revelation, my brother. ஆண்டவர் இந்த நாட்களிலே யோவானை போல ஆட்களை எழுப்ப வருவார். God want to raise John so that they be connected with the throne. The throne is the resources for everything. எத்தனை விளங்குதா சொல்லுது? சிங்காசனத்தில் ஒட்டி இருக்கிறாங்க. ஸோ முதலாக பார்க்க வேண்டியது என்னன்னா, சென்டர், the throne must be center.
இரண்டாவது, you always must be closer to the throne. சிங்காசனத்திலே நெருக்கமா. ஏனென்றால் எபிரேயர் 4:16 சொல்லுது, சிங்காசனத்துக்கு தைரியமாய் போகும்படி ஆண்டவர் செய்து விட்டார். The Bible says in Hebrews chapter 4:16 that we can boldly approach the throne of grace. அப்படின்னா சிங்காசனத்திலே பக்கமா இருக்கும்படி இயேசுவானவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். But question is, you can make a choice. நீங்க முடிவு எடுக்கலாம். இந்த சின்ன சிக்கலா இல்ல 24 மூப்பர்களா இல்ல தேவதூதர்களா? That's right, your choice. உங்க முடிவு. I want to be close with the throne. ஓகே? அந்த ஒரு காரியத்தை பார்க்குறேன். அதை பார்க்கலாமா? இரண்டாவதாக, when you are close through the throne, you become the delicate authority of the one who sits at the throne. எத்தனை விளங்குது? சிங்காசனத்திலே நெருக்கமாக இருந்தபடினால் அந்த சிங்காசனத்துடைய ஆள்கை செய்கிறவருடைய ஆள்கை அந்த 4 ஜீவனுடைய கரத்திலே செயல்பட்டது. The authority was given to them. ஆக தான் நீங்க பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஒவ்வொரு முறை வெளிப்படுத்த விசேஷம் 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தம் சொல்ல கேட்டேன். பாருங்க, எது உள்ளுக்கு நடக்குது. அப்படியே அது சிங்காசனத்தை மீட்டிருக்கிறது யாரு? ஆட்டுக்குட்டியானவர். The lamb was sitting on the throne, but when the lamb broke the seal, அந்த முத்திரை உடைக்கும் போது இந்த 4 ஜீவனுக்கு தான் முதல் அந்த காட்சியை கண்டது. அதை கண்டனால தான் ஒரு ஜீவன் மசுராவ் come and see. பார்க்குறீங்களா? என்ன பார்த்து தெரியுமா? என்ன போட்டு தெரியுமா? Now look at me, I'm going to give you a phrase. The speaking of the Lord should be your declarations of your life. எத்தனை விளங்குது? இங்கு தேவன் செய்கிற காரியங்கள், பேசுகிற காரியங்கள், அந்த 4 ஜீவன் நெருக்கமாக இருந்தபடினால் அவர்கள் அதை அறிக்கையிடுகிறார்கள். They become the declaration over earth. முத்திரை இவர் உடைக்கிறாரு, ஆனா அந்த அறிக்கையை செய்யற யாரு? 4 ஜீவன். தொடர்ச்சியா 6ஆம் அதிகாரத்தை வாசி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜீவனும் வந்து வெளியே சொல்றாங்க. 2வது ஜீவன் வராங்க. So what are we saying here? அப்படி என்றால் நீங்களும் நானும் சிங்காசனத்திலே நெருக்கமாக இருந்தோமா? You will know the speaking of the Lord. தேவன் என்ன பேசுகிறார், தேவன் என்ன சொல்லுகிறார், என்ன செய்கிறார் என்றால் அதை பூலோகத்திலே நீங்கள் அறிக்கை செய்கிறார் மாறுவீர்கள். You become the declared voice of the word of the Lord. எப்பொழுது பிரியமார்களே? சிங்காசனத்தை பக்கத்தில் இருக்கும்போது. எதிர விளங்குது? That's what is. விளங்குதா உங்களுக்கு? So delicate authority. ஆள்கை செய்கிறவர் சிங்காசனத்திற்கு ஆட்டுக்குட்டியானவர், பிதாவானவர், ஆவியானவர். ஆனால் அதை செய்யும் போது சின்ன கூட்டம் தான் பார்க்குது. அதை பார்த்த பிறகுதான் தூதர்கள் 4 ஜீவன்கள் அறிக்கையிடுறாங்க. எதிர் விளங்குது உங்களுக்கு? The 4 living creatures. ஸோ இதான் என்னோட இதில் எழுதினேன். The speaking of the Lord will become the declarations of your life. எதை அவர் சிங்காசனத்துக்குள்ளே பேசிக்கொண்டிருக்கிறாரோ, சொல்லுகிறாரோ, செய்கிறாரோ, அது நம்முடைய அறிக்கையின் வாழ்க்கையாக மாறும். எதிர் விளங்கு நான் சொல்லுது. அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்தார். இந்த பூலோகத்தில் வாழும்போது அந்த 4 சுவிசேஷ புஸ்தகத்தை பார்த்தோம். 4 சுவிசேஷ புஸ்தகம் எதுக்கு ஒப்பா இருக்கு? அந்த 4 ஜீவன். The 4 gospel express the 4 living creature. மேத்யூ சுவிசேஷத்தை என்ன பார்த்தோம்? The lion. மார்க் சுவிசேஷத்தை பார்த்தோம், the ox. பார்த்தோமா இல்லையா? மேத்யூ சுவிசேஷ லாயனை பார்த்தோம், சிங்கம். மார்க் சுவிசேஷம் என்னது? அந்த கழுகா என்னது? ஆக்ஸுக்கு வந்து தமிழ் என்ன சொல்லுவாங்க? எரும மாடா என்ன தெரியல. ஓகே. 3வது என்ன பார்த்தோம்? லூக்கா சுவிசேஷம் மனுஷன், மேன். யோவான் சுவிசேஷம் கழுகு.
இந்த 4 சுவிசேஷத்தை ஏன் எழுதினார்கள் என்றால் 4 ஜீவன்கள் பரலோகத்திலிருந்து அவருடைய சிங்காசனத்திலிருந்து அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய 4 பிரகாசத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அது பூலோகத்திலே நடக்கும்படி இயேசு கிறிஸ்து அவர் மனிதனாய் வந்து அந்த 4 ஜீவனுடைய வாழ்க்கையை வாழ்ந்தார். எதற்காக வாழ்ந்தார்? நீங்களும் நானும் அதன்படி நடக்க. விளங்குதா உங்களுக்கு? எதிர விளங்குது? ஸோ சிங்காசனத்திலே பக்கத்தில் இருந்தால் you become the authority of the earth. எதிர விளங்குது? ஏன் அதிகாரம்? நல்ல கேள்வி. உங்களுக்கு வித்தியாசம் தெரியணும். power and authority is totally different. power என்று சொல்லும்போது வல்லமை dunamis என்று சொல்வார்கள். அதிகாரம் என்று சொல்லும்போது exousia. எல்லாரும் வல்லமை பெறலாம். everybody are receiving the power. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் வல்லமை பெறுவீர்கள் என்று போட்டிருக்கு. But everybody is not growing in exousia. அதிகாரத்திலே வளரவில்லை. அதிகாரத்தில் பிசாசு வல்லமை பார்த்து பயப்படுவான், அது உண்மைதான். ஆனால் அதிகாரத்தை பார்த்து இன்னும் அதிகமாய் பயப்படுவான். The devil fear the power of God. Beyond that, the devil fear the authority of God. The authority of God only comes when you grow in mature in the Lord. எப்போ அதிகாரம் உங்களுடைய வாழ்க்கையிலே வளரும் தெரியுமா? எப்போது முதிர்ச்சிக்குள்ளே போகும்போது தான். So you can walk in the power of God, but you have no authority. எத்தனை விளங்குது? வெரி கிளியர். 2 இணையணும். விளங்குதா? ஓகே. என்ன பார்த்தோம்? சிங்காசனத்தை நடுவில் இருக்கணும். சிங்காசனத்திலே அந்த 4 ஜீவன் நெருக்கமாக இருந்தபடினால் என்னது? அடுத்து என்னச்சு? அந்த சிங்காசனத்துடைய குரலாய் மாறிவிட்டார்கள். They become the voice of the throne. They become the voice of the man who sit on the throne. அந்த சிங்காசனத்தில் மீட்டிருக்கிறவருடைய குரலாய் மாறிவிட. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் பூலோகத்தில் இருக்கும்போது அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்திருவோடு நெருக்கமாக இருந்தோமோ பூலோகத்திலே அவருடைய குரலாய் மாறுவோம். அதுதான் யோவா சாணனை குறித்து சொல்லுது. The voice in the wilderness. இருக்கா? எத்தனை தெரியும்? யோவான் சாணனை குறித்து அப்படிதான் வர்ணிக்கப்பட்டது. யோவான் சாணனை பற்றி கேட்டாங்க, நீ யார்? வருகிற கிறிஸ்துவா? இல்லை. நீ யார்? எலியாவா? இல்லை. நான் யாரு? வனாந்தரத்திலே கூக்குரல் ஒரு சத்தம். Now I believe that God needs a voice in the earth. உலகத்துக்கு ஒரு சத்தம் தேவை. அந்த சத்தம் எங்கிருந்து புறப்பட்டு வர வேண்டுமா? பரலோகத்திலிருந்து. அது சிங்காசனத்து பக்கத்தில் இருந்தால் தான் you can be a voice to the nation. எத்தனை பேர் தெரியும்? The voice of God can shake the earth. சங்கீதத்து சொல்லுது, அவருடைய குரல் வனாந்தரத்தை அதரப்படுமா. நான் why? அவன் வனாந்தரத்தில் வந்த யோவான் என்ன செய்தான்? இஸ்ரவேலை அதர பண்ணிட்டான். The entire Israel was fear because of one man. Why? He became the voice. கேள்வி, this morning I'm asking you, do you want to be the voice? Then learn to be attached to the throne. சிங்காசனம் விளங்க உங்களுக்கு? எத்தனை பேருக்கு? ஓகே, அடுத்த காரியம் பார்ப்போம். எத்தனை பேர் தெரியும் அந்த சிங்காசனத்திலே நடுவில் ஒருவர் பேசுகிறார் என்று வசனம் சொல்லுது. மறுபடியும் வெளிப்படுத்துகிற விசேஷம் பார்ப்போம். 6ஆம் அதிகாரத்தை எடுங்க. 5ஆம் வசனத்தை 6ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர் 3ஆம் முத்திரையை உடைத்தபோது 3ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு 3 படி கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களின் மத்தியில் உண்டான சத்தத்தை கேட்டேன். 4 ஜீவன் மத்தியிலே உண்டாகப்படும் சத்தத்தை கேட்டேன். அந்த 4 ஜீவன் மத்தியிலே யார் உட்கார்ந்ததா பிரியமானவர்களே? அந்த 4 ஜீவன் மத்தியிலே சிங்காசனத்திலே ஒருவர் மீட்டிருக்கார், நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவருடைய சத்தம் தான் அந்த 4 ஜீவன் நடுவிலிருந்து புறப்பட்டு வருது. So what is happening again? அந்த சத்தம் முதலாக எங்க வந்திருக்கோம் பாருங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த வட்டத்தில் பூரா அவங்க ரெக்கை இருக்கு. மந்தனே 6 ரெக்கைகள் இருக்கு. இருக்கா? 6 ரெக்கை இருக்கும்போது அவர் முற்றிலுமாக சிங்காசனத்தை மூடிட்டாங்க. அந்த சத்தம் வரும்போது அந்த சத்தம் எங்கே போகும்? எங்கே பாதிக்கும்? இப்போ பாருங்கள், நீங்கள் குகைக்குள்ளே போகிறீங்க. குகைக்குள்ளே போகும்போது குகை மூடுது, சத்தம் போடுறீங்க. என்ன செய்யுது? அந்த குகைக்குள்ள சத்தம் தான் உள்ளுக்கே அது என்ன செய்யும்? உள்ளுக்கே இருக்கும். உண்மை தானே? ஸோ என்ன பார்க்குறோன்னா, the 4 living creatures அவருடைய சிறகுகளை தான் அந்த சத்தம் இடிக்குது. So wings symbolize the voice
ஆஃப் லிவிங் காட். அப்படின்னா தேவனுடைய தெளிவான சத்தம். பாருங்க, மூன்றாம் முத்திரை உடைச்சாரு, உண்மைதான். அந்த முத்திரையுடைய விளக்கத்தை கொடுத்தவர் யார்? Who gave the interpretations? The one who sat at the throne. அந்த சிங்காசனத்தின் அந்த 4 ஜீவன் மத்தியிலே அந்த குரல் புறப்பட்டு வந்து சொல்லும்போது அவர்தான் அது வியாக்கியானம். So what is the wings symbolize? The wings symbolize the voice of God. The wings symbolize the interpretation of the current season word. அந்த சிறகிலே தான் அந்த சத்தம் மூடிக்கொண்டது. அந்த சிறகு அந்த சத்தத்தை தொனிக்கிற ஒரு சிறகாக இருந்தது. இரண்டாவது, அந்த சிறகுக்குள்ளே பேசுகிறவர் அந்த சத்தத்தை குறித்து, அந்த முத்திரை குறித்து வியாக்கியானம் கொடுத்தார். So the wings are symbolized both. What is the current living voice? இந்த காலகட்டத்தில் கர்த்தர் உன்னோடு என்ன பேசுகிறார்? Do you know? உங்களால் சொல்ல முடியுமா? What is God saying? I know what God is currently speaking. என்னிடத்தில் என்ன சொல்றார், இந்த சபைக்கு என்ன சொல்றார் தெரியும். That is called the wings. அந்த சத்தத்தை கேட்டாதான் நீங்கள் நான் பறக்க முடியும். That means movement can only take place when you learn to hear the current word. ஏற்கனவே பேசுற வார்த்தை இல்ல, இனி பேச போகிற வார்த்தை தான். அப்படின்னா இந்த 4 ஜீவன்கள் அந்த பேச போற வார்த்தை அவருடைய சிறகா இருக்கிறது. You must be like a wings of the long living creature so that you receive the current voice. ஆண்டவர் உன் குடும்பத்துக்கு என்ன சொல்றாரு? உன்னுடைய வேலை இடத்துல என்ன சொல்றாரு? உன் குடும்ப பிள்ளைகளோட வாழ்க்கை எதிர்காலத்தை என்ன சொல்றாரு? What's the current words you have for them? What is God saying? See, we are so used to our past word, not a current word. இறந்த காலத்தில் சொன்னது தான் சொல்லுவோம், இப்போ சொல்ல மாட்டோம். Because you don't have the wings. இரண்டாவது, அந்த வார்த்தையினுடைய மூல அர்த்தத்தை நமக்கு தெரியணும். ஆண்டவர் சொல்ற இதை செய்ய சொல்றார். இப்போ பாருங்க, எனக்கு நான் சொன்னேன் இந்த 4 ஜீவனுடைய பிரசங்கம் எப்படி உண்டாக்குறது உங்களுக்கு சொன்னேன். This for the for living creature message birth out of vision. ஒரு தரிசனத்தை பார்த்தேன், அந்த தரிசனத்தில் ஒரு அனுபவத்தை தான் பார்த்தேன். அந்த தரிசனத்திலே ஆண்டவர் என்னை கொண்டு போய் அந்த 4 ஜீவனுடைய காரியத்தை காண்பிக்கிறாரு. And when the Lord showed me and the Lord says you must come into your life, உன் வாழ்க்கை நடக்கும்னு சொல்ல அது வேனிஷ் ஆயிட்டு. அப்போ நான் யோசிக்க ஆரம்பித்தேன், ஜெபிக்க ஆரம்பித்தேன். நான் சொன்ன ஞாபகம் இருக்கு உங்களுக்கு, 6 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்தியா தேசத்தில் இந்த 4 ஜீவனை குறித்து தான் பேசினேன். அப்போ ஆண்டவர் கால் மீ பேக், அதை ஞாபகப்படுத்தினார். அப்போ தொடர்ச்சியாக போகும்போது ஐ அண்டர்ஸ்டூட் வாட் அ மேக்னிடியூட் இன் திஸ் ஃபார் லிவிங் கிரீச்சர். இந்த 4 ஜீவனுக்குள்ள எப்படி இயேசுடைய அம்சங்கள் அடங்கியிருக்கு, நமக்கு தேவையான காரியம் அடங்கியிருக்கு, அது சபைக்குள்ளே வரணுமே என்று தேவன் விரும்புகிறதே ஒரு வெளிப்பாட்டு. கரண்ட் வேர்ட்ஸ் பிகம், and the current words not only become current words, it become interpreted. இப்போ நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், கண்கள் என்றால் என்ன சொல்கிறேன், கண்களோட மூவ்மெண்ட் பற்றி பேச, கண்கள் எப்படி ஊழியத்துக்கு, கண்கள் எப்படி எல்லா இடங்களும் சிறந்த பார்த்தோமா இல்லையா, இஸ் இன்டர்பிரிட்டேஷன் தானே. ஸோ என்ன சொல்கிறேன்னா, இஃப் யூ ஹேவ் த விங்ஸ், எத்தனை விலங்கு நான் சொல்லுது. சர்ச் ப்ளீஸ் ரைஸ். நான் நம்புகிறேன், இன்னைக்கு நான் அதிகமாக ஜெபிச்சுட்டு வந்தேன். ஐ வாஸ் ப்ரேயிங், ஐ சே காட், இந்த செய்தி செய்தியாக இருக்க ஒரு இம்பார்ட்டேஷனாக மாறினும். People sitting here, life must be transformed. அவருக்கு வாழ்க்கை மாறணும். Because God words has power. எத்தனை நம்புறீங்க? வானமும் பூமியும் அழியும், என் வார்த்தை ஒருபோதும் அழியாது. அப்படிதான் சொல்றாரு. என் வார்த்தையை நான் அனுப்புனானா அது போய் செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டிய. ஏசியா சொல்றார், when I send forth my word will accomplish. So இன்னைக்கு ஆண்டவர் வாயில புறப்பட வார்த்தை, something must happen in you. விளங்க உங்களுக்கு? எத்தனை விளங்குது நான் சொல்லுது? ஸோ த்ரோனை பார்த்துட்டோமா? ஸோ த்ரோன் என்ன பார்த்தோம்? முதலாக நடுவில் இருக்கணும். இரண்டாவது என்ன பார்த்தோம்? த்ரோன் பக்கத்தில் இருக்கணும். 3 விதமான வட்டத்தை பார்த்தோம். ஒரு வட்டம் தான் கிட்ட இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, அந்த த்ரோன் பக்கத்தில் இருக்கும்போது you will என்னது become authoritative. You speak என்னது அதிகாரத்தை செயல்படலாம். பாருங்க, அந்த 4 ஜீவன் சொன்ன பிறகு பாருங்க, இன்னொரு காரியத்தை காண்பிக்கிறேன். வெளிப்படுத்துகிற விசேஷம் 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 8ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுகளுடையவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. Now look at the declaration of them. முதலாக என்ன பார்த்தீங்கன்னா, they was talking about 3 times. அப்படிதானே சொல்லுது? மறுபடியும் வாசிங்க. இருந்தவரும் past tense, இருப்பவரும் present tense, இனி வரப்போகிற future. So how come these angels, these 4 living creatures, so much intrigued with the revelation of the one who sits?
வியப்பல்ல? I say, God, I want to have revelation about Jesus. Depth. So my declaration will become, you see, the more you have depth revelations, the more you declare about He who is. நம்முடைய அறிக்கையை பார்த்தீங்கன்னா, நம்முடைய துதியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பழைய இதுதான். ஆண்டவரே ஸ்தோத்திரம், நல்லா செஞ்சுங்க ஆண்டவர், இது செஞ்சுங்க. But no, nothing about His expression of Him. ஓகே, அது மட்டும் இல்லை, என்ன சொன்னார்கள்? பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஓகே, இதை பற்றி நான் நிறைய காரியம் பேசலாம். ஐ டோன்ட் வாண்ட் டு. ஆனால் இதோடைய விளைவு என்ன நடந்துச்சு பாருங்க. விளைவு பார்க்கலாமா? வாட்ஸ் தி ரிசல்ட் ஆஃப் தீஸ் டிக்ளரேஷன்ஸ்? 10ஆம் வசனத்தை வாசிங்க. 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்து, நான் முதலாக சாஸ்தாங்கமாக விழுந்தாங்க. யார்னால் பிரியமார்களே? The four living creature was declaring the one who sit at the throne. ஏன்னா த்ரோன் பக்கத்திலே இருக்காங்க. அவரை பார்க்கும்போது, வாவ், இருக்கிறவரும் இருந்தவரும் இனி வரப்போரும் சர்வ வல்லமை தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்ல சொல்ல அங்க சுற்றி இருக்கிற சிங்காசனத்தை அவர்களை கேட்டு தாக்க ஆரம்பிச்சுட்டு, it effect their declarations, it effect their life. அவருடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சது பிரியமார்களே. The first thing they respond is fall down. என்ன சொல்றேன்னா, சிங்காசனத்தில் பக்கத்திலே நீங்களும் நானும் வாழ்ந்தோம் என்றால் அவர் யார் என்று உங்களை வெளிப்பாட்டு, அது அவருடைய வலிமை என்ன, அவருடைய மகத்துவம் என்ன நீங்கள் அறியும் போது, அது வெளிப்பாட்டாக உங்களுக்குள்ள வரும்போது, அது அறிக்கையாக மாறும்போது, அது வெளிப்படுத்தலாக மாறும்போது, உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் தாழ பணிவார்கள். They will fall prostrate to Jesus. விளங்குதா உங்களுக்கு? முதலாக தாழ பணிஞ்சார்கள். இரண்டாவது என்ன செஞ்சார்கள்? அவர் ஆராதித்தார்கள். They fall and worship. Fall is something that means, சாசனமாக விழுது என்ன அர்த்தம் தெரியுமா? It means I surrender. Now look at me. எப்போ உங்களுடைய வார்த்தையின் மூலமாக, உங்களுடைய டிஸ்பிளே மூலமாக அநேகர் ஆண்டவருக்கு முற்றிலும் அர்ப்பணம் பண்ணாங்க. When the last time people have surrendered to see your declarations and your display of the declarations? இது நடக்கும் பிரியமார்களே. You will see massive of people is going to fall. எதரமா? The throne room company is coming. சிங்காசனத்தை சூழ்ந்திருக்கிற ஒரு சேனை எழும்புது. விளங்க உங்களுக்கு? அது மட்டுமல்ல, அவருக்கு தாழ பணி மட்டும் இல்லை, they become worship. உண்மையான ஆராதனை புறப்பட்டு வந்தது. தலைவர்களே, உங்களோட பேச விரும்புகிறேன். Leaders, I want to talk to you. If your life is like a living creatures, your declarations, your display will create with the people of you. என்ன? தாழ பணிவார்கள், உண்மையாய் தேவனை ஆராதிப்பார்கள். மூணாவது என்ன செய்தாரு? கிரீடத்தை கழட்டினார்கள். Well, that is one of the things that was touched my heart. கிரீடம் எது தெரியுமா? This crowns was given by God. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த கிரீடத்தை காட்டினோம் ஆண்டவரே, whatever நாங்கள் செய்து பூலோகத்தில் செய்த காரியங்கள் என்னெல்லாம் செஞ்சோமோ அதுக்கு உடைய பரிசு பொருள் இல்லை. ஆனால் இதெல்லாம் nothing, இதெல்லாம் முக்கியம் இல்லை ஆண்டவரே. This is not comparable to one who sit at the throne. அந்த ஒரு வெளிப்பாட்டுக்குள்ள வராங்க. எப்பொழுது சபை, when the church come to says that whatever I does for God is nothing in front of God, even though He crowned me, nothing is unworthable, but one is person is worthable is the one who sit. உட்கார்ந்திருக்கிறது தான். எத்தனை வழங்குது? That's what I want. இந்த பூலோகத்தில் ஊழி சிறம் பிரியமார்களே, கிரீடம்லாம் கிடைக்கும், உண்மைதான். But that is not comparable to one who sit at the throne. எத்தனை நம்புறீங்க? அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறவங்க அந்த கிரீடம் எது? ஏன்னா அவர் எல்லாவற்றையும் எனக்கு செய்து முடித்தார். He has given everything for me. ஆக நான் செய்கிற ஊழியம் ஒரு தூசி பிரியவார்களே, எனக்கு வருகிற பரிசு பொருள் தூசி. ஆக தான் அந்த கிரீடத்தை கரட்டி போட்டார்கள். ஆண்டவர், இந்த கிரீடத்தை காட்டிலும் நாங்கள் செய்த சாகசங்களை காட்டிலும் நீ மேன்மையானவர். எப்பொழுது உங்கள் ஜனங்கள் அப்படி வருவார்கள்? When your people under you will come, unless you become the living creature which been displayed in your life. அது உங்களுடைய வாழ்க்கை வந்தாதான் மற்றவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். I'm telling you, that's what God wants. I don't know about you. இன்னைக்கு இந்த செய்தியை உண்மையாக நீங்கள் பெற்றுக்கொண்டு you come to a place, I tell you, you're going to have visitation from the Lord.
நீங்கள் தெய்வீக சந்திப்புக்குள்ளே கடந்து போகிறீங்க. Something dramatically God is going to erase. Oh, Pastor, என்னோட வாழ்க்கையை பார்க்கும்போது there's many mark. God is going to erase that and God is going to begin a new chapter. உன்னோட வாழ்க்கையில புதிய அத்தியாயத்தை ஆரம்பிக்க போறார். Because God is a new beginner. He is a beginner. புதிய காரியங்களை துவங்குவேன் என்று சொல்றார். பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன, புதிய காரியங்களை நான் துவங்குவேன். That's what is God. எத்தனை விளங்குது? So என்ன பார்க்குறோம்? சிங்காசனத்தில் இருக்கும்போது அதிகாரம் என்ன செஞ்சார் தெரியுமா? எவ்ரி சீல், அந்த சீலை முத்திரை உடைக்கிறார் ஆண்டவர். ஆனால் அது பூலோகத்திலே கொண்டு வருது யார்? டெக்ளரேஷன். ஹூஸ் டிக்ளரேஷன்? அவர்கள். And that's supposed to be the church. சபை என்ன செஞ்சு தெரியுமா? அந்த பெண்டாமிக் மூலமாக அப்படி மூழ்கிட்டாங்க. அவங்க பெண்டாமிக் உலகம் முழுவதும் நடக்குது, நம்மள பெண்டாமிக் மாதிரி ஆயிட்டோம். அந்த கோவிட்-19 மாதிரியே ஆயிட்டோம். ஆனால் இந்த கோவிட்-19 மத்தியில் நீங்களும் 4 ஜீவனை போல இருந்துமா, we will be declaring what the heaven says. பரலோகம் என்ன சொல்லுகிறதோ அதை தான் அறிக்கையிடுவோம். பரலோகம் என்ன செய்யுதோ அதை தான் பேச ஆரம்பிப்போம். எத்தனை விலங்கு தான் சொல்லுது? ஸோ இட்ஸ் ஆல் என்னது? கனெக்டட் வித் த த்ரோன். விலங்கு உங்களுக்கு க்ளோஸ் சர்க்கிள். ஆனால் தான் யோவான் பார்த்தீங்கன்னா 12 சீசர்கள் மத்தியில் 12 சீசர்கள் இருந்தாங்க. அது மத்தியில் 3 பேர், யோவான், யாக்கோப், பேதுரு. ஆனால் இன்னும் நெருக்கமான ஆளுயா தெரியுமா? யோவான் தான் யார் காட்டி கொடுக்க போறாருன்னு இயேசுவிட கேட்டு அதை வெளிப்படுத்தினான். உண்மையா? படுகளை போகும்போது, பேதுரு கூட போகும்போது, மீன் பிடிக்கும் போது அங்கே பேசும்போது முதலாக இயேசுடைய குரலை கண்டுபிடிச்சவ யாரு? யோவான். இருக்கா? ஒவ்வொரு வெளிப்பாட்டு அவனுக்குள்ளே கொடுக்கப்பட்டது. He was growing in revelation because of the throne room experience. சிங்காசனத்தின் அனுபவம் உங்களுக்குள்ளே இல்லாவிட்டா உருவாக்குவிட you will never grow in revelations. நான் சிங்காசனத்தை பற்றி பேசிட்டேன். இப்போ என்ன செய்ய போறேன்னா வேகமாக ஒரு காரியத்தை பற்றி பேச போகிறேன். என்ன பேசுகிறேன்னா இன்னொரு காரியம். வாட்ஸ் த டிஃப்ரெண்ட் பிட்வீன் எசேக்கியல் அண்ட் ரெவலேஷன்? வெளிப்படுத்திய விசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து 4 ஜீவனை பற்றி பார்க்குறோம். 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம், 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். ஆனால் எசேக்கியல் புத்தகத்தில் இது வெளிப்படுது. நான் லுக் அட் மீ ப்ளீஸ், தயவு செய்து உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் சொல்ல போகிற காரியத்தை ஐம் கோயிங் டு அன்லாக் த புக் ஆஃப் எசேக்கியல் புத்தகத்தை திறக்க போகிறேன். How prophetic words can be relevant to us. எப்படி தீர்க்கதரிசன எசேக்கியல் புத்தகம் தீர்க்கதரிசன புத்தகம், தானிய புத்தகம் தீர்க்கதரிசன புத்தகம், எல்லா பழைய ஏற்பாடிலே சின்ன ஸ்மால் ப்ராஃபிட்ஸ் ப்ரொஃபெட்டிக் புக்ஸ் எல்லா புத்தகத்தில் அது அந்த வெளிப்படுத்த ஒவ்வொரு தீர்க்கதரிசன புத்தகத்திலே அது அக்காலத்தில் மட்டுமல்ல இக்காலத்துக்கும் இது இருக்குது. அக்காலம் அல்ல இயேசுடைய நாட்களை குறித்து வர்ணிக்குது. ஸோ இட்ஸ் the prophetic books in the Bible is not only about the prophecy for the moment, it's also about the future, about Jesus. இயேசு கிறிஸ்து பற்றி பேசுது. அது மட்டும் இல்லை சபையை குறித்து அது வர்ணிக்கிறது. விளங்கா உங்களுக்கு? விளங்குதா? எசேக்கியல் புத்தகம் போம், 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். 30ஆம் வருஷம் 4ஆம் மாதம் 5ஆம் தேதியிலே நான் கேபார் நதி அண்டையிலே சிறுமைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், வானங்கள் எந்த நிலைமையில் இருக்கும்போது? எந்த நிலைமையில் இருக்கும்போது? வாசிங்க. சிறுமைப்பட்டு. அப்படி என்ன என்னது? எக்ஸால். அப்படின்றால் எசேக்கியல் வாஸ் இன் எக்ஸால். நல்லா யோசித்து பாருங்க. யோவானும் எக்ஸால் இருந்தான், எசேக்கியல். So look at me. When you are going through an experience of exile, ஒரு சூழ்நிலை உங்களை கைதியாக்குற நிலைமை உண்டாக்குது. எல்லாம் இடுக்கமாக இருக்கு. அதை நீங்கள் பார்த்து விடாதீங்க. That is the moment that God is going to visit you. எசேக்கியலுக்கு அதுதான் நடந்துச்சு, யோவானுக்கு அதுதான் நடந்துச்சு. So whenever you're going through this exile period, number one, your antenna must be open. Yeah, you're going to have spiritual encounter with God. வேதம் அப்படிதான் சொல்லுது. ஒன்று எனக்கு தெரியும், எப்போல்லாம் எனக்கு அழுத்தல், எப்போல்லாம் இதெல்லாம் நெருக்கமாக இருக்கும்போது, அப்படி இருக்கும்போது டடான ஆண்டு காட்சி கொடுத்துருவார். சம்திங் தட் ஒன்று தரிசனத்தை பார்ப்பேன், இல்லை ஆவிக்குரிய அனுபவம் வரும், எவ்ரி வரும். ஸோ சம்திங் காட் வாஸ் ஸ்பீக் டு மீ. அதுதான் இங்கே எசேக்கியல் நடக்குது. ஓகே, 1ஆம் வசனத்தை வாசிப்போம் மறுபடியும். 30ஆம் வருஷம் 4ஆம் மாதம் 5ஆம் தேதியிலே. ஓகே, போதும். நான் இப்போ இந்த எசேக்கியல் புத்தகத்தை திறக்க போகிறேன். 2 கோணத்தில் திறக்க போகிறேன். ஓகே, இந்த 1ஆம் வசனத்தை வச்சு உங்களுக்கு காண்பிக்க போகிறேன்.
ஓகே? prophetic books, தீர்க்கதரிசன புத்தகத்தை தீர்க்கதரிசனமாய் தான் வாசிக்கிறோம். என்ன சொன்னேன்? தீர்க்கதரிசன புத்தகத்தை எவ்விதமாய் வாசிக்க வேண்டும்? ஏன்? தீர்க்கதரிசன ஆவியின் மூலமாய் வாசிக்கும் போது தான் அந்த நாட்களுடைய அது வியாக்கியானத்தையும் இந்த நாட்களுடைய வியாக்கியானத்தையும் நம்ம புரிந்து கொள்ளலாம். எத்தனை விளங்கு தான் சொல்லுது? எத்தனை விளங்கு தான் சொல்லுது? ஆனால் உங்களுக்குள்ள தீர்க்கதரிசன ஆவி இருக்க, பரிசுத்த ஆவியான வரும்போது என்னது? நீங்கள் தரிசனத்தை பார்ப்பீர்கள், சொப்பத்தை காப்பீர்கள், தீர்க்கதரிசனம் உரைப்பீர்கள். When the Holy Spirit come upon you, you have vision, dreams and prophecy. That is called prophetic spirit is ready inside you. ஆனா நம்ம என்ன செய்ய தெரியுமா? Whenever we read the Bible வாசிக்கும்போது சரிதபூர்வமா வாசிக்கிட்டே இருக்கிறதால தான் ஒண்ணுமே காணல. When you allow the Spirit of God that is inside you, அவரோடு இணைந்து you co-labor with him and say, Holy Spirit, you are the author of the book. வேதத்தினுடைய எழுத்தால் நீர் அதை திறந்து கொண்டு சொல்லும்போது, that's why you will enter into a prophetic spirit. திருக்கதரிசன ஆவியிலே நுழையும் போது you can unlock everything that is current, past, present and future. எத்தனை விளங்குது? எத்தனை விளங்குது? ஸோ பைபிளை வாசிக்கும் போது நமக்கு தெரியணும். நான் எப்போது வாசிக்கும் போது அந்த நாட்களில் சரித்திரம் மாதமல்ல பார்க்க, கான்டெக்ட் பார்ப்பேன். how do you connect it? That must be, it must be relevant. Because the Bible carry the spirit of prophecy. தெரியுமா உங்களுக்கு? வேதம் தீர்க்கதரிசன ஆவியை சுமக்குது. It is a living Bible. அப்படிதான் போட்டிருக்கு. பாருங்க, அந்த பைபிள் சொல்லுது living creatures. அப்படிதான் சொல்லுது. Because they are connected with a living man called Jesus Christ. அந்த சிங்காசனத்திலே ஜீவன் உள்ளவர் ஒருவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கனால அவருக்கு ஜீவன் உள்ள கைது சிஸ்திகால் தான். Why many times you and not cannot be alive and living? The word living means energetic, becomes what? Energetic power. All this was refers to that. ஏன் தெரியுமா? சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறவர் is energetic. எத்தனை நம்புறீங்க? He is so energetic. He is so powerful. அவரோடு இணையும் போது you will become energetic. That's why they call living creature, not dead creature. The church is supposed to be living, not dead. And சபை என்ன ஆயிட்டு தெரியுமா? Become dead. Because they are not connecting with a person called living. அதாவது பேசுற நீ ஜீவனுள்ள கிறிஸ்து. You are living Christ. He didn't say you are dead Christ. சொன்னாரா? So who are you connected to? இந்த இயேசுவோடு இணைந்திருக்கீங்க. மரித்து அடக்கம் பண்ணவரோடு இருக்கிறீங்களா? இல்லை உயிர் தெழுந்து சிங்காசனத்தில் உட்கார்ந்தவரோடு உரையாட பண்ணுறீங்களா? யாரோட இருக்கு உங்களுக்கு உரையாடல்? So if you connect with the dead Jesus, you will be dead. But Jesus says, I am alive. மரித்தேன் ஆனாலும் சதா காலம் உயிரோடு இருக்கிறேன் சொன்னாரா யோவான்டா? அப்படின்னா உயிரோடு இருக்கிறவர் உயிரோடு இணையும் போது உனக்குள்ள உயிர் உண்டாகும், வலிமை உண்டாகும், அதிசயம் உண்டாகும். ஏன் தெரியுமா? அந்த சிங்காசனத்தை உட்கார்ந்திருக்காரு. சரி, எசேக்கியேல் புத்தகம் போவோம். 1ஆம் அதிகாரத்தை 3 காரியத்தை எடுக்க போறேன். Now look at me. Everything that is written in the Bible, it is not accidental. ஏதோ திடீர்னு வார்த்தை வரல, கொஞ்சம் அதிகாரம் நிறைய சாப்டர் எழுதுறதுக்காக வரல. இட்ஸ் நாட் ஃபீலிங் அப், இட்ஸ் லீட் பை தி ஸ்பிரிட். ஆவியான தேவன் அந்த வார்த்தையை சொல்றாரு. ஆவியான தேவன். நான் உங்களுக்கு பல வாட்டி சொல்லியிருக்கேன். பவுல் நிருபத்தை வாசித்து பார்த்தீங்களா? பவுல் கிரேக்க பதத்தை இங்கே உள்ள கிரேக்க பதத்தை எடுத்து இந்த எடுத்து எல்லாம் இணைத்து he will create a word. அது அவர் செய்யவில்லை. The Spirit of God is giving him to elaborate. ஸோ ஆவியான தேவன் மூலம் எழுதப்பட்டது. ஸோ the Holy Spirit is inspiring this. ஸோ 3 காரியங்கள் சொல்லப்படுது. 1 30ஆம் ஆண்டு, இன்று 4ஆம் மாதம், இன்னும் 5ஆம் நாள். Now it's a specific thing that the Holy Spirit is speaking to you and me. முதலாக when you enter the prophetic realm, தீர்க்கதரிசியுடைய ஆவியோடு நீ வாசித்து பார்த்தனா, Jesus was the 30 years he went and take the ministry. தாவீது ராஜதீகத்தை எடுத்தானா 30ஆம் வயசுல. யோசேப்பு அவன் அரண்மனையிலே செயல்பட்டானா 30 வயசுல. Both of the 3 of them in the age of 30 took their rulership. ஹலோ, எத்தனை விளங்குது? இயேசு 30ஆம் வயசுல ஞானஸ்நானம் பெற்றார். தாவீது 30ஆம் வயசுலே சிங்காசனத்திலே அமர்ந்தான்.
யோசே 30ஆம் வயசுலே கனவு அவனுக்கு நிறைவாச்சு. he sit in the palace. இருக்கா? so what's 30 signify? 30 எதுக்கு ஒப்பா இருக்கு? ஸோ வென் 30 என்று சொல்லும்போது அது அந்த நாட்கள் இஸ் ஆக்சுவலி அந்த நாட்களை வர்ணிக்கிறார். தட்ஸ் வாஸ் ஆக்சுவல் டே. அது ஆக்சுவலாக பார்த்தோமா என்ன தெரியுமா? அது தீர்க்கதரிசனமா நீங்கள் வர்ணிக்க முடியாது. the actual as beyond the actual there is a prophecy. அந்த அப்போள்ள காலத்தின் நேரத்தை சொல்லும் போது ஆவியானது குறிப்பாக சொல்ற அந்த குறிப்பாக சொல்ல மட்டுமில்லை, அது எதிர்காலத்துடைய தீர்க்கதரிசன அம்சங்கள் அடங்கியிருக்கு. 30 என்று சொல்லும்போது அந்த நாட்களை பார்த்தீங்கன்னா இயேசு ஏன் 30 வயசுல ஊழியத்துக்கு வந்தாரு? ஏன் 29 வயசுல வரல? ஏன் 25 வயசுல? பிகாஸ் இந்த ஜூடியிசம் அப்போ யூதருடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா இஃப் a man want to be a priest, பழைய ஏற்பாடு சொல்லுது ஆசாரியனா மாறணுமா அவன் 30 வயதுல மாறணும். That's what Jesus did. He took the high priest, பிரதான ஆசாரியன். விளங்க உங்களுக்கு? He became the ambassador of the Father. All happened in the age of 30. He became rule and reign. எப்ப? 30 வயதுல. இதுஷா இதெல்லாம் நடக்குது. ஸோ என்ன பார்க்குறோம்? அது இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் முதிர் வயதான பிறகு, யூதருடைய காலத்தில் படிக்கலாம், பிள்ளைகள் முதிர் அது வயதான பிறகு அவர் தாப்பனார்கள் என்ன செய்வாங்க? ஒரு நிகழ்ச்சியை செய்வாங்க. they were celebrities. அந்த நிகழ்ச்சி மத்தியிலே அந்த அந்த வீட்டுடைய அப்பா என்ன சொல்வார்? இவன் என் நேசகுமாரன், he is my beloved son. முதிர்ச்சிக்கு வந்துட்டான். That's what heaven was declaring. When the heaven says, Father says, this is my beloved son, இவர் என் நேசகுமாரன், என் பிரியமார்க்க, it's actually the culture of the யூதருடைய கலாச்சாரம். So it means he became mature. 30 என்று சொல்லும்போது தெரியுமா? முதிர்ச்சியின் அடையாளம். விளங்க? முதிர்ச்சியின் அடையாளம் மட்டும் இல்ல, the father declared my son has become mature. ஆக இப்ப என்னோட ஆள்கை என்னோட பிசினஸ் செய்ய போறாரு. That's why he took the business of the father, heavenly father. எதுச்சா எதிரே பார்க்குறீங்க? all is about this. அப்படின்னா what is the significance? When the church become mature, they will able to walk in the fuller expression of the son. 30 வயது அதுதான். ஸோ பார்த்தீங்கன்னா இயேசு ஒப்பிட்டு பார்த்தா இப்போ சபையை ஒப்பிட்டு பார்க்குறேன். ஸோ 30 இட்ஸ் டாக் அபவுட் மெச்சூரிட்டி, முதிர்ச்சி நிலைமை. சபை முதிர்ச்சியாக வேண்டும். யாரை போல? குமாரனை போல. அதான் பவுல் சொல்றது, measure stature of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் அகலமும் ஆழமும் உங்களுக்குள்ள வரணும். இட்ஸ் பிகம் maturing. that's what. விளங்க உங்களுக்கு? எத்தனை விளங்குது? ஸோ முதிர்ச்சியினுடைய அடையாளத்தை காண்பிக்குது. 4 எதுக்கோ பார்க்க. What's for example? 4 always talk about corporate. நான் சொல்ல 4 பற்றி பேசுகிறேன். 4 உலகத்திலே 4 கோணம் இருக்கு. வெளிப்படுத்தின விஷயம் 7ஆம் அதிகாரத்தை வாசித்தோம். 4 corner of the world. God bring all the 4 corner of the world. அப்படின்னா all tribes, tongues, nations, tribes எல்லாத்தையும் கொண்டு வந்து என்ன செய்யறேன்னா ஒரு முழு சமுதாயத்தை, one corporate body, ஒரு சரிதம், corporate man. அந்த corporate man அதனால தான் இப்போ என்ன நடக்குது தெரியுமா? God is bringing everybody. இந்த பார்த்தீங்க இந்த பெண்டமிக் என்ன செய்ய தெரியுமா? no more denominations. எத்தனை தெரியும் உங்களுக்கு? மெத்தடிஸ்ட், ஆங்கிலிக்கன், லூத்ரன், இண்டிபெண்டன்ட், பேப்டிஸ்ட், ஒரு சர்ச்சுமே எல்லாம் இல்லை, எல்லாம் பிரேக் டவுன். என்ன செய்ய தெரியுமா? இந்த பெண்டமிக் பிரேக் டவுன் என்னது? எல்லாம் கூடி வந்து ஜெபிக்கிறாங்க, ஆன்லைன்ல ஜெபம், எல்லாம் ஜெபிக்க. God is breaking down. How many of you know there is no denomination in the body of Christ? I'm not a Methodist, I'm not Anglican, I'm not independent. I'm a part of the body of Christ. One denomination, ஒரே ஒரு சமுதாயம்னா கிறிஸ்துவுடைய அவயம். இப்போ யாராவது என்ன கேட்டாங்க எந்த டினாமினேஷன் வரீங்கன்னா கிறிஸ்துவின் அவயத்திலோட வரேன், எல்லாம் முடிக்குவாங்க. Yeah, that's what's supposed to be. விளங்க உங்களுக்கு? அப்போ என்ன செய்யறேன்னா ஜீசஸ் வாஸ் இயேசு வந்து முதிர்ச்சி அடையும்ல, he became the corporate body. அவர் போன பிறகு என்ன ஆயிட்டு? சபை கிறிஸ்துடைய அவயமா மாறிட்டு. So the four speak about where the body becomes so corporate. அது விளங்க உங்களுக்கு? 5 எதுக்கு பாருக்கு? கிரேஸ். கிரேஸ். இயேசு முதிர்ச்சி மட்டுமல்ல, முழு அந்த 4 ஜீவன் இருக்காரு, அந்த 4 ஜீவனை பரலோகத்தில் இருக்க அந்த காட்சியை மனிதன் மூலமாக வெளிப்படணும். என்னுடைய செய்தியை பின்தொடர்ந்து வந்தீங்களா? இதை இஸ்ரேல் தேசத்தை பற்றி பேசினேன்.
இஸ்ரவேல் தேசத்துடைய அந்த கூடாரத்திலே 4 விதமான சின்னங்கள் இருந்துச்சு. அப்படின்னா ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்தை அவ்விதமாக உருவாக்க விரும்பினார். The Israel never fail. அதனால Jesus became the Israelite. He became the Jew to fulfill what God wants to do through the Jew. அவர் 4 சுபாவத்தை பூலோகத்திலே மனிதனாய் காண்பது. அதான் 4 சுவிசேஷம் வெளிப்பட்டது. That's why the 4 gospel become real. எத்தனை வழங்குது. ஸோ அது மட்டும் இல்லை, யோவான் புஸ்தகம் எடுங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 14, 15, 16 வாசிங்க. அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். என்னது அந்த வார்த்தை மாமிசமாகி? கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். full of grace. பாத்தீங்களா? full of truth. கியாம் முழு. அடுத்து 16 வாசிங்க. அவருடைய பூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். In his fullness we receive grace upon grace. Now look at me. நல்லா போங்க. இசைக்கேல் பார்க்கிறார் 30ஆம் ஆண்டு. 30ஆம் ஆண்டிலே இயேசு வராரு. பிதாவுடைய ஆள்கையை கொண்டு வர. அதான் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கு சொல்றாரு. முதிர்ச்சி மகனா வராது. பிதா சொல்ற என் இயேசுகுமார் டிக்ளரேஷன் எல்லாம் செலிப்ரேஷன் நடக்குது. நடக்கிற மட்டுமில்ல என்ன செய்யுது, அவருக்குள்ளே ஒரு பூர்ண சரீரம் உருவாக்கப்படுது. கார்ப்பரேட் பாடி வாஸ் கோயிங் டு ஃபார்ம் த்ரூ ஜீசஸ். அதை காண்பிக்குது. இரண்டாவது, he was full of grace. 5 கிருபை கோப்பா இருக்கு. முழு கிருபை. அப்படி என்றால் எப்போது திருச்சபை முதிர்ச்சியின் அடையாளத்துக்குள்ளே வந்து அது முழு சமுதாயமாய் மாறும்போது it will express full grace in the earth. இப்ப விளங்குது உங்களுக்கு? எத்தனை விளங்குது? That was a prophetic picture. So church, நீங்களும் நானும் முதிர்ச்சிக்குள்ள வரணும். முதிர்ச்சிக்குள்ள வரும்போது தான் என்ன நடக்குது தெரியுமா? 4 ஜீவனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்துவோம். அதிகாரம் நமக்கு இல்லை. The more you mature you give. பாருங்க, அந்த நாளிலே யூதருடைய கலாச்சாரப்படி பார்த்தீங்கன்னா 30 வயது வந்த பிறகு அவங்க அப்பா அறிக்கையிடும் போது என்ன சொல்றாரு தெரியுமா? இனி என்னோட வேலையை என் மகன் தான் செய்யப்படுறான். என்னோட அதிகாரம் அவனோட கையில் கொடுக்கப்பட்டது. That's what the father was declaring. யூதனுடைய அப்பா அப்படியே சொல்றான், இனி என்னுடைய வேலை எல்லாம் என் மகன் தான் செய்யப்படுறான். ஏன்னா அவன் வயது முதிர்ச்சிக்கு வந்துட்டான். அவனுக்கு எல்லாத்தையும் உத்தரவாதம் கொடுக்குறேன். That's a declaration. That's why authority was given to Jesus. அத இயேசு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. போய் புறப்பட்டு போக. எப்படி சபை 4 ஜீவனாய் புறப்பட்டு அதிகாரத்தில் போடும். அது 4 ஜீவனாய் இல்லை. இப்போ விளங்குது உங்களுக்கு? Where you stand? எதிர விளங்குது. பிரச்சனை எங்க? நம்மகிட்ட தான். விளங்க உங்களுக்கு? ஸோ ஃபுல் ஆஃப் கிரேஸ் will be released. பூர்ண கிருபை எப்போ வெளிப்படுத்துமா? எப்போ சபை முதிர்ச்சியாக வரப்போகுது, குழுவாய் வந்து இணையும் போது, தென் சபை மூலமாக கிருபை அதிகமாய் பூலோகத்தில் ஊட்டும் போது. பிகாஸ் தட்ஸ் why Jesus came, that's why grace was released. கிருபையின் காலத்தில் நானும் நீங்கள் வாழணும் தானே? இயேசு வந்த பிறகு. ஆனால் பூர்ண கிருபையின் காலம் எப்போ வரப்போதுமா? எப்போ சபை முதிர்ச்சி நிலைமைக்கு வந்து ஒருவராய் ஒரு சேனையாய் இணையும் போது full grace will be released in the earth. அது நடக்கும் தெரியுமா? கிருபை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யோவான் 1:16 கிருபை மீது கிருபை. அது என்ன வரைபடம் தெரியுமா? அலை பார்த்துருக்கீங்களா? அலை முதல் அலை வந்தால் என்ன வரும்? சின்ன அலை வரும். அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய அலை வரும். இன்னும் பார்த்தீங்கன்னா பெரிய அலை வரும். இன்னும் வேற பெரிய ஆளை, இன்னும் அலையை பார்த்து அப்படியே மூழ்கிறோம். That's a picture. அப்படியே கிருபையை ஆண்டு அப்படியே ஊத்திட்டு பாரு. அலை மாதிரி the time comes, the wave will all right control you. எத்தனை விளங்குது? விளங்க உங்களுக்கு? ஸோ எசேக்கியேல் புத்தகம். ஸோ இதில் என்ன பார்த்தோம்? இந்த ஒரு வசனத்திலே பார்க்கும்போது சரித்திரத்துடைய சம்பவம் எந்த காலத்தில் நடந்தது, எந்த நேரத்தில் இது, எந்த நாள் நடந்தது வெளிப்படுது. ஆனால் அதுக்குள்ளே எது அடங்கியிருக்கு? ஆவியான் தேவன் அதை என்ன சொல்றாரு? ஒரு காலம் வர 30 வயதுக்குள்ளே ஒருவர் வருவார், 30 ஆண்டுக்குள்ளே வருவார். அவர் என்னது? முதிர்ச்சியாக ஒரு மகனாக வருவார். அது மட்டும் இல்லை, அவர் என்னது? பூர்ண புருஷனாய் வெளிப்பட்டு சபையை பூர்ணத்துக்குள்ளே கொண்டு வருவார். அது மட்டும் இல்லை, அவர் மூலம் பூர்ண கிருபை வேலை செய்யறது உண்மை தான் அடங்கியிருக்கு. அந்த உண்மை அங்கே மாத்திரமில்லை, நீங்களும் நானும் அவ்விதமாக நடக்க வேண்டும். அதன் பிறகு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சு? அதே வாசிங்க எசேக்கியேல் 1. 30ஆம் வருஷம் 4ஆம் மாதம் 5ஆம் தேதியிலே நான் கேபார் நதி அண்டையிலே சிறுமைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால்,
வானங்கள் திறக்கப்பட வானங்கள் திறக்கப்பட்டது. எப்ப வானம் இயேசுக்கு திறக்கப்பட்டது? 30 வயதிலே ஞானஸ்நானம் பெரும்போடி போனார். அங்க போகும்போது வானம் திறக்கப்பட்டது. ஆவியான புறாவின் ரூபமா வந்தார். அங்க பிதாவுடைய இவர் என் நேசகுமார், இவர் மே பிரியமா இருக்கு. All was happening when you was in the baptism. அதை தான் இங்க எசேக்கியேல் பார்க்கிறோம். தெரியுதா? விளங்குதா உங்களுக்கு? ஒரு தெரியுமா, எசேக்கியேல் was a priesthood family, ஆசாரியனுடைய குடும்பம். and he became a prophet. Transition of ministry was taking place in this man's life. ஆசாரியனா இருந்து, how many of you know Jesus was a priest and he was also a prophet? Icha தெரியுது. So all these are prophetically picture. வானம் திறக்கப்பட்டது. Now look at me. The heaven is ready open. வானம் திறக்கப்பட்டது, ஏன் செஞ்சிட்டாரு. But you are not living under the open heaven is because you never come to mature. முதிர்ச்சியின் அடையாளத்துக்குள்ளே சரிதமாக இணையும் போது, கிருபையின் மீது பூரணமாக வரும்போது வானம் திறக்கப்பட போது, you leave a call, a open heaven. Heaven is open, but you cannot experience the heaven is because you have not touched the mature. நான் சொல்கிறேன் வழங்க உங்களுக்கு, there is a time that God is going to do heaven open up. You see signs and wonders just taking place. நீங்கள் தொட தேவல, மரித்தவன் எழுந்து போகிறான். It's all good happens. It's going to happen. Miracle, creative miracle. கை வளர்ப்பது, காது வளர்ப்பது, மூக்கு வளர்ப்பது. It is happening. It's happening தெரியுமா உங்களுக்கு? There are people lost weight in the glory realm. Because God can change you. That's a church is going to usher. A church is going to usher living under the open heaven.